நாத்தனார் வீட்லேருந்து இன்னைக்கு புளி சாதம் செஞ்சு கொண்டு வந்து குடுத்தாங்க. ஏன்னா, நான் மாசமா இருக்கேன். அதுக்காக கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா, அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பில்ல ராஜா. வாய்ப்பில்லங்கிற மாரி, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்க. அவங்க ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியா போலாம். இன்னைக்கு ஆடி அமாவாசை அதுன்னு கிளம்பிட்டு, அவங்களுக்கு செஞ்ச சாப்பாட்ல நமக்கு கொஞ்சம் குடுத்துட்டு போனாங்க. ஏன்னா, நம்ம வீட்ல என் வீட்டுக்காரரு பசங்களுக்கெல்லாம் புளி சாதம், எலுமிச்சை சாதம் பிடிக்காது. அதனால நான் செய்ய மாட்டேன். அதுக்காக பைய புள்ளைக்கு கொஞ்சம் குடுத்துட்டு போலாமேன்னு எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வினேஷ் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேங்க. கொரியர் வரும் வாங்கி வைக்கான்னு சொன்னான். வாங்கி பார்த்தது ஃபோன் ஏதோ நமக்கு தான் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் ஃபோன் பண்ணி சொன்னா, "அக்கா நான் வந்து வாங்கிக்கிறேங்கான்னு" சொன்னானா, சரி அப்போ அந்த ஃபோன் நமக்கு இல்லையாட்டுக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன். ஈவினிங் வந்து சரி ஆடி அமாவாசை வந்து நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விளக்கு போட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சின்ன உசுரை 5 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டு வந்தது அவனை அலேக்கா கூட்டிகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா பெரிய உசுறு வந்து வரதுக்கு 7 மணி போல் ஆகிடும். அதனால லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.